எதிர் கேம்ப்ல இருந்து ஒருத்தரை வந்து அமித்ஷா வந்து அரசியல் ரீதியா விஜய் வந்து குட் புக்ஸ்ல வச்சுக்குவோம். அதே மாதிரி விஜய் சார் அதை விரும்புவார். நம்ம வந்து இவங்களுக்கும் ஃப்ரெண்டா இருப்போம், அவங்களுக்கும் ஃப்ரெண்டா இருப்போம், எல்லாருக்கும் ஃப்ரெண்டா இருப்போம், நல்லா இருப்போம். ஆனா நீங்க நல்லா இருப்பீங்க, பொதுமக்கள் நல்லா இருப்பாங்களான்றதான் என்னோட கேள்வி. வராங்க, நல்ல வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு. டி.கே. சிவகுமார 4 பேர் எதிரில, ஐயா நான் வந்து பெங்களூர் வரேன்னு வராதன்ட்டீங்க, என் படம் ஓடிந்தது, ஜனநாயகன் நிறுத்திட்டீங்க, நான் பேசுவாரா? நம்மால் பேசவே மாட்டாரு. தென்னிந்தியாவுக்கு பிஜேபி துரோகம் செய்யுது, தென்னிந்தியாவோட மாநிலங்கள் உறுப்பினரை குறைக்க போகுது பிஜேபின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. மேபி அதை கன்வின்ஸ் பண்றதுக்கு கூட வந்து அமித்ஷா வந்து முயற்சி எடுக்கிறாரா என்னன்னு தெரியல. ஒரு சில போதைப் பொருட்கள்லாம் வந்து மற்ற மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வருது, அதெல்லாம் பேசுவாங்களா? இல்ல வெறும் டீ, டிஃபன், காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு மேரி பிஸ்கெட், அப்புறம் முந்திரி பருப்பு பகோடா, காஜு கத்திலி, அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கா எப்படின்றத பார்க்கணும். அமித்ஷா வந்து கார்ல போகும்போது விஜய் அண்ணா கூப்பிட்டு குஸ் குஸ் பேசினாரு. அந்த ஒரு நொடி பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி. 2 நாள் பூரா இதுதான் கண்டென்ட். சதீசன் வராரு, அவர் பத்திரிகையாளர்களை தைரியமா பேஸ் பண்ணுவார். கேரளாவோட முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரும் பத்திரிகையாளரை தைரியமா பேசுவாரு. அமித்ஷாவும் வந்து செலக்டடா பத்திரிகையாளர்களை சந்திக்க கூடிய. தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன பேசினாருன்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆட்சியை கலப்பீங்களா? என்ன பண்ண முடியும் உங்களால? இந்த விஷயத்துக்கு ஆட்சி கலத்தா என்ன ஆகும்? பாஜகன்ற ஒரு கட்சியே தமிழ்நாட்டுல இருக்காது. அந்த தப்பு அவங்களும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப எல்லாத்துக்கும் பயந்து தெனாலி படத்துல ஐயா வர கமல் மாதிரி கண்டா பயம், அத்தை கண்டா பயம், கவர்னரை பார்த்தா பயம், பிஜேபியை பார்த்தா பயம், திமுகவை பார்த்தா பயம், அதிமுகவை பார்த்தா பயம், அதுக்கப்புறம் கட்சியை தாண்டி இபிஎஸ் பார்த்தா பயம், உதயநிதியை பார்த்தால் பயம், ஸ்டாலினை பார்த்தால் பயம், மோடிஜியை பார்த்தா பயம், நயினாரை பார்த்தா பயம், இப்படி இருக்கிறோம் நம்ம. நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் இடங்களின் எண்ணிக்கையை விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும் என ஒன்றிய அரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. ஒரு வாரத்திற்கு முன்பு முதலமைச்சர் விஜய் என்ன பேசினாரோ, சட்டமன்றத்தில் என்ன தீர்மானத்தை நிறைவேற்றினாரோ, தற்போது அதற்கு நேர் மாறான ஒரு கோரிக்கை என்பது அமித்ஷாவிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், இப்போ அமித்ஷா தலைமையில் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் கூட்டம் என்பது மாமல்லபுரத்துல நடக்குது. இதுல சேர்மனாக அமித்ஷா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார், துணைத் தலைவராக விஜய் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தென்னிந்தியாவுடைய சிஎம்கள் அத்தனை பேருமே ஒன்று கூடி மாநில செயலாளர்கள் இருந்து ஐஏஎஸ் ஆபீசர்ல இருந்து எல்லோருமே கலந்து கொண்டு பேச இருக்கிறாங்க. இதுல தமிழ்நாட்டின் சார்பாக சில கோரிக்கைகளை வைக்க வேண்டும் என்ற ஒரு பேச்சும் எழுந்திருக்கிறது. கர்நாடகா இப்பவே பெங்களூருடைய ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா அப்படின்ற அளவுக்கு அந்த சிவகுமார் அவர்கள் நிறைய ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு. கூட்டம் போடுவதற்கு முன்பே கர்நாடகா மனசுல வச்சுக்கோங்கன்றாரு. இங்க தமிழ்நாட்டுடைய சிஎமும் கர்நாடகா விஷயத்தில் இந்த காவிரி தண்ணீர் கொடுக்காதது, இது போல பல்வேறு விஷயங்களை எடுத்து கூற வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார். இந்த சூழலில் இந்த கூட்டம் நடக்கிறது, எப்படி சார் பாக்குறீங்க இந்த கூட்டத்தை? அது 2 விதமா பாக்கலாங்க. ஒண்ணு வந்து விஜய் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன முக்கியத்துவம்னா, அந்த கவுன்சிலினுடைய துணைத் தலைவர் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அமித்ஷா அவர்களை மையமா வைத்துதான் அந்த கூட்டம் நடக்க போகுது. பல வருடங்களுக்கு பிறகு இது நடக்குது. அப்போ என்ன பொறுத்தவரைலாம் அந்த அந்த கூட்டத்துக்கு தலைமை யார் அரசியல் ரீதியா தாங்கணும்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து சந்திரபாபு நாயுடுவை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் சந்திரபாபு நாயுடு அப்படின்னா, ஒரு சீனியர் பொலிட்டீஷியன், ஸ்டேட்ஸ்மேன். அதாவது டிப்ளமேட்டிக் சேனல்ஸ் இருக்கு பாருங்க. சந்திரபாபு நாயுடு அந்த அரசியல்வாதிகள் கூட பேசுறது, அதிகாரிகள் கூட பேசுறது, அவரோட அந்த அணுகுமுறை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சீசன்டு அரசியல்வாதியா இருப்பாரு. அவருக்கு இன்னொன்னு நிறைய விஷயங்கள் வந்து புரியும். இன்னொன்னு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வந்து எந்த ஒரு முதலமைச்சரோட ஒரு கருத்து வேறுபாடு அப்படிலாம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பிரச்சனை யாராலன்னா டி.கே. சிவகுமாராலையும் முதல்வர் விஜய் அவர்களாலையும். அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. கூட்டணிக்கு களங்கம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியா அவங்கவுங்க மாநிலத்துக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு டி.கே. சிவகுமார் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறார். தமிழகத்துக்கு தர வேண்டிய தண்ணி கொடுக்கல, கர்நாடகா காட்டுல வனத்துறையால தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. முதல்வரே வரேன்னு சொல்றாருல்ல, வர வேணான்னாரு பெங்களூருக்கு. இது என்ன விதமான வாதம்? ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வர வேணாம்னா என்னங்க அர்த்தம்? சரி, இவராச்சும் புறப்பட்டு வந்திருக்காங்க டி.கே. சிவகுமார் சென்னைக்கு, இல்ல இவராச்சும் கூப்பிடல. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில விஜய் அவர்களை விட சந்திரபாபு நாயுடு போட்டிருந்தா அது பொலிட்டிக்கலா இன்னும் கரெக்டா இருக்கும். இன்னொன்னு அவங்க கூட்டணியில இருக்கிறாங்க.
இவர் வந்து கூட்டணியில இல்ல. அப்போ எதிர் கேம்ப்ல இருந்து ஒருத்தரை வந்து அமித்ஷா வந்து அரசியல் ரீதியா விஜய வந்து குட் புக்ஸ்ல வச்சுக்குவோம். அதே மாரி விஜய் சாரும் அத விரும்புவார். நம்ம வந்து இவங்களுக்கும் ஃப்ரெண்டா இருப்போம். அவங்களுக்கும் ஃப்ரெண்டா இருப்போம். எல்லாருக்கும் ஃப்ரெண்டா இருப்போம். நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். ஆனா நீங்க நல்லா இருப்பீங்க. பொதுமக்கள் நல்லா இருப்பாங்களான்றது தான் என்னோட கேள்வி. நல்லா இருங்க. அதுலலாம் ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. நீங்களாச்சும் நல்லா இருங்க. என்னோட என்னோட ஒரு பத்திரிக்கையாளரா ஒரு பதிவு. இப்ப இதை தாண்டி நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஒண்ணு வந்து அரசியல் ரீதியா நான் சொல்லிட்டேன். சந்திரபாபு நாயுடு இருந்தா சிறப்பா இருக்கும். சரி அப்ப ஏன் வந்து விஜய் அவர்களுக்கு குடுக்குறாங்கன்னா, ஒரு 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 குட் புக்ஸ்ல வச்சுக்கலாம். புதுசா ஜெயிச்சு வந்திருக்கிறாரு. என்ன பண்றது? என்ன ஏதுன்றது பார்க்கலான்றது கூட பண்ணியிருப்பாங்க. 3வது வந்து முக்கியமான ரீசன், எனக்கு என்னமோ இந்த ரீசன் தான் அவர் விஜய் அவர்களுக்கு அந்த பதவி குடுத்ததுக்கு காரணமா இருக்கும். ஹோஸ்ட் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. இப்ப மாமல்லபுரத்துல தான் அந்த நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்னும்போது, எந்த ஊர்ல அத ஏத்து அந்த நிகழ்ச்சி நடத்துறாங்களோ, அவங்க கிட்ட அந்த அந்த தலைமை பொறுப்ப குடுக்குறதுன்றது வந்து எல்லாரையும் ரிசீவ் பண்ணணும். ஏர்போர்ட்ல சென்னை விமான நிலையத்துல இறக்குவாங்க. அவங்களுக்கு தமிழ்நாடுல இருந்து சார்பா தான் வண்டி அனுப்பணும். அவங்களெல்லாம் ரிசீவ் பண்ணணும். ஏன்னா நம்ம மாநிலத்துக்கு வராங்க. வரவங்க எல்லாருமே அ அந்தந்த மாநிலத்தோட முதலமைச்சர். அவங்கள வந்து நம்ம அன்பா வந்து வந்தார வாழ வைக்கிற தமிழ்நாடு இது. அப்ப அவங்கள வரவேற்கணும், கொள்ளணும் போது, அதன் அடிப்படையில கூட விஜய் அவர்களுக்கு வந்து அந்த அந்த முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட்டுக்கலாம். அதுல பெரிய அரசியல் இருக்கிற மாரி நான் பார்க்கல. அது வந்து ஒரு ஒரு சாதாரணமா ஒரு ஒரு நிகழ்வா கூட அது பார்க்கலாம். ஆனா, இப்ப அதுல என்ன பேச போறாங்கன்றது தான் முக்கியம். விஜய் சார் வந்துட்டு வராங்க. நல்ல வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு. டி.கே. சிவகுமார 4 பேர் எதிர்ல, "ஐயா, நான் வந்து பெங்களூர் வரேன்னேன். வராதன்ட்டீங்க. என் படம் ஓடிந்தது. ஜனநாயகன் நிறுத்திட்டீங்க. இங்க வட்டால் நாகராஜ் சொல்லிட்டு ஒருத்தரு, ஏதோ உங்க ஊர்ல தான் இந்த மாரி போராட்டம் பண்றவங்கலாம் இல்ல. எங்ககிட்டயும் ஒரு தாவேக்கா இருக்குது. அப்படி தாவேக்காவா?" அப்படின்னு பார்ப்போம். இல்லங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சி. தமிழக வெற்றி கழகம் அதெல்லாம் எதுவும் பண்ணாது. தமிழக வெற்றி கழகம் நட்பு பாராட்டும். தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் தலைமையில போராட்டம் பண்ணும். இப்ப இங்க இருந்து கேரளாக்கு, கர்நாடகாலாம் நெறைய பஸ் போகுது பெங்களூருக்கு. தண்ணி தரேன்னா பஸ் எல்லாம் புடிச்சு வச்சுக்கோன்றாங்க. கேஆர்சிடிசி பஸ்ஸ, இல்ல பெங்களூர் பஸ் எல்லாம். கர்நாடகா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் பஸ்ஸ. இந்த மாரி பிரச்சனைலாம் இருக்கு. கொஞ்சம் பார்த்து செய்யுங்கன்னு கூட கேட்கலாம். ஆனா பேசுவாரா? நம்மால் பேசவே மாட்டாரு. ஒருவேளை இவரு பேச மாட்டாரு. பேசுறவங்களுக்கெல்லாம் வேற பதவி குடுத்துட்டு, இவரு நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவாருன்ட்டு இவருக்கு அந்த பதவி குடுத்துருக்காங்களா தெரியல. போக போக பார்க்கணும். அப்புறம் அமித்ஷா அவர்கள்கிட்டயுமே நெறைய கேள்விகள் இருக்குது. இந்த டீலிமிட்டேஷன் விவகாரம். தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண போறீங்க? எவ்வளவு ஏத்த போறீங்க? அப்புறம் நாங்க ஏன் தமிழ்நாட்டுல வந்து எல்லாரும் அதாவது பிஜேபிக்கு இதுல வந்து ஒரு ஒரு ஆதாயம் ஒண்ணு உண்டு. தென்னிந்தியாவுக்கு பிஜேபி துரோகம் செய்யுது. தென்னிந்தியாவோட மாநிலங்கள் உறுப்பினரை குறைக்க போகுது பிஜேபின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. மேபி அத கன்வின்ஸ் பண்றதுக்கு கூட வந்து அமித்ஷா வந்து முயற்சி எடுக்கிறாரா என்னன்னு தெரியல. நல்ல திட்டங்கள் பேச போறாங்க, நல்ல விஷயங்கள் சொல்ல போறாங்கன்னா சந்தோஷம். இல்ல மேகதாது கட்டியே ஆகணும் அப்படின்னு இப்ப ஒருவேளை பிஜேபி சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். பிஜேபிக்கு வந்து வின் சிச்சுவேஷன். ஏன்னா கர்நாடகத்துல அவங்க ஆட்சிக்கு வரலாம், எம்பி ஜெயிக்கலாம். தமிழ்நாட்டுல ஒண்ணும் கிடைக்காது. அதனால கர்நாடகம், காங்கிரஸும் அங்க சேர்ந்து கூட ஒரு 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 சூழ்ச்சிய கூட தமிழ்நாட்டுக்கு எதிரா பண்ணலாம். திடீர்னு மேகதாது ஒரு டேம் தானே, தண்ணிய விடுவாங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு கூட கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா அத அமித்ஷா பண்ணி குடுத்தாருன்னா, அத வச்சு அங்க கர்நாடகா பிஜேபி அரசியல் பண்ணிக்கும் லோக்கல்ல. எடியூரப்பா தலைமையில. ஒகேனக்கலுக்கு நாளைக்கே ஒரு பரிசீலித்துன்னு அவர் கிளம்பிடுவாரு. இல்ல இந்த சைடு சிவகுமார், அமித்ஷா வந்து சொல்லியிருக்கீங்க. பணம் வந்து நீங்க அவ்வளவா குடுக்கலன்னா பரவால்ல. நாங்க கர்நாடகத்துல சொந்த காசுல நாங்க கட்டிக்கிறோம். அப்படின்னு கூட அவரு ஒரு அரசியல் பண்ணுவாரு. நம்பால என்ன முதலமைச்சர் என்ன அரசியல் பண்ண போறாரு பார்க்கணும். அப்புறம் முல்லை பெரியாறு பிரச்சனை இருக்கு. கேரளாவோட நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. குப்பை எடுத்துன்னு வந்து கொட்டிட்டு போயிருவாங்க. இந்த மாரி சிக்கல் எல்லாம் இருக்குது. அப்புறம் ஒரு சில போதைப் பொருள்கள்லாம் வந்து மற்ற மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வருது. அப்படின்ற மாரி ஒரு பார்வை இருக்கு. அதெல்லாம் பேசுவாங்களா? இல்ல வெறும் டீ, டிஃபன், காஃபிலாம் சாப்பிட்டுட்டு மேரி பிஸ்கட், அப்புறம் முந்திரி பருப்பு பகோடா, அப்புறமா வந்து காஜு கத்திலி. எப்பயுமே அரசு விழாக்கள்ல பார்த்தீங்கன்னா, காஜு கத்திலி இருக்கும். நல்லா இருக்கும். சிறப்பா இருக்கும். வெஸ்ட் பெங்கால்லாம் போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரசமலாய் வைப்பாங்க. பெங்காலி ஸ்வீட்ஸு அதெல்லாம். அந்த மாரி ஸ்வீட்ஸ்லாம் இருக்கா? எப்படின்றத பார்க்கணும். ரொம்ப சிறப்பா இருக்கும். மகாபலிபுரத்துல ஏழைகள்லாம் பங்கு கொள்ற மாரி ஒரு நட்சத்திர விடுதி, 5 ஸ்டார் ஹோட்டல் எதுனா ஒண்ணு இருக்கும். செலவெல்லாம் ரொம்ப கம்மியாகும். அதனால சிக்கனமா ரொம்ப செலவு கம்மி பண்ணிட்டு இந்த ஒரு நிகழ்ச்சிய வந்து தமிழ்நாடு தலைமையில தான் இந்த பில் எல்லாம் விழும். எவ்வளவு தண்ட செலவு பாருங்க. ஆக்சுவலா காமராஜர் தாத்தா மாரி இருந்தா அதிகாரியை கூப்பிட்டு சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு இவ்வளவு பேர் வரேன்றாங்க. இவங்கலாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குறான்னுவாங்க. வந்த உடனே யாருமே ஏர்போர்ட் வந்து ட்ரெயின்னு போயிட மாட்டாங்க மகாபலிபுரத்துக்கு. மகாபலிபுரத்துல அவங்களுக்கு ரூம் போடணும். ஒரு 1 நாள் 2 நாள் சரி வந்ததுதான் வந்துட்டோம். ஒரு நாள் தங்கிட்டு போவோம். இல்ல அவங்க கூட வந்தவங்க இருப்பாங்க இல்லையா? அதிகாரிகள் அவங்க யாருன்னா ஒருத்தர் தங்கிட்டு போவோம்னா, ஒவ்வொருத்தரும் சீஃப் செக்ரட்டரி கூட்டு வராங்க. ஒவ்வொருத்தரும் சிஎம் ஆபீஸ்ல இருந்து கூட்டு வராங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு முதலமைச்சர் ஒரு 10 பேரோட தான் வரப்போறாரு. ஆளாளுக்கு வந்து வந்து இங்க வந்து மகாபலிபுரத்துல உட்கார்ந்து ரூம் போட்டு ஜாலியா, ஹேப்பியா இருந்துட்டு
தமிழ்நாடு இப்ப இதுக்கெல்லாம் யார் தெரியுமா சொத்து வரி கட்டணும் கூட? நம்ம தான். இப்படி எல்லாம் யோசிக்கணும் பாருங்க அரசியல்வாதி. அப்படியே நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்னா, அதை வந்து கர்நாடகா தலையில கட்டிட்டு இருப்பேன். பெங்களூர் வர வேணாம் சொன்னீங்கல்ல, இப்போ வரேன், அமித்ஷாவோட வரேன். பெங்களூர்ல உங்களுக்கு தண்ட செலவு ஆகட்டும், எல்லாரையும் கூட்டணும், நீர்வளத்துறை அமைச்சர் கூட்டிட்டு போ, புஷியானந்த் கூட்டிட்டு போ ஐயாவை, அதுக்கப்புறமா ஆதவ் கூட்டிட்டு போங்க, யார் யாரெல்லாம் கூட்டிட்டு போகணும் கூட கூட்டிட்டு போயிட்டு அவங்கள வந்து கர்நாடகா செலவுல இதெல்லாம் பார்க்கணுங்க. தமிழ்நாட்டுக்கு தண்ட செலவு தானே இது. இப்போ எல்லா மாநில முதலமைச்சரும் வந்துட்டு என்ன பண்ண போறாங்க? முல்லை பெரியார் திறந்து விட்டுருவீங்க, காவேரி திறந்து விட்டுருவீங்க, எங்களோட பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க செவி சாய்ச்சிருவீங்க, அப்புறம் போதையெல்லாம் வந்து மற்ற மாநிலத்துல இருந்து வராத அளவுக்கு எல்லாத்தையும் திட்டத்தையும் பண்ணிடுவீங்க, அப்புறம் தமிழ்நாடு நல்லா பிரகாசமா இருக்கிறதுக்கு நாளைக்கு நீங்க எல்லாம் வந்து பண்ண போறீங்க. நான் இந்த கூட்டம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லல, இந்த கூட்டம் வேணான்னு சொல்லல. இந்த பில்லு தமிழ்நாட்டு தலையில வருமே அப்படின்றது இதெல்லாம் வந்து லட்சங்கள் ஆகும். இதுதான் நீங்க வெறும் காமராஜரை சும்மா வந்து தமாஸ்க்கு நீங்க வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு பின்னாடி அறிஞர் அண்ணாவை வந்து அண்ணா வழியில சொல்றீங்க. ஆனா அண்ணா மாதிரி நீங்க ஒரு நாளும் பேசினதோ இல்ல தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக நீங்க பேசின மாதிரி இதுவரையிலும் தெரியல. பெரியார வச்சிருக்கிறீங்க. பெரியார் திடல்ல இருந்து ஒரு போராட்டம் பண்ண நீட்டு தேர்வுக்கு ஏத்தானா ரத்து பண்றீங்க. அவங்க போராட்டம் பண்றவங்களுக்கு அனுமதி மறுக்கிறீங்க. அப்போ என்னதான் நீங்க யாருக்குதான் கொஞ்சமாச்சு இதெல்லாம் யோசிச்சு செய்யறாங்களா அப்படின்னு தெரியல. இது வந்து இது என்னன்னா பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சிஎம் அண்ணாவை தேடி எல்லாரும் வந்தாங்க. எப்படி அந்த சிரிப்பு, அந்த அமித்ஷா வந்து கார்ல போகும்போது விஜய் அண்ணாவை கூப்பிட்டு குஸ் குஸ்கு பேசினாரு. அந்த அந்த ஒரு நொடி பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி. பாருங்க. அப்ப பிஜேபியில ஒரு சில பேர் பாருங்க, என்னதான் ராகுல் காந்தி இருந்தாலும் அவங்க கூட்டணியில இருந்தா அமித்ஷாவோட அந்த அன்பை பாருங்க, பாசத்தை பாருங்க. இப்படிலாம் வரும் 2 நாள் பூரா இதுதான் கண்டென்ட். இந்த செலவாகுறது, இந்த அமைச்சருங்க போறது வருது, முதலமைச்சருங்க இருக்கிறது, அதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாது. ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணு, பத்திரிகையாளர்களுக்கு இது என்ன உள்ள நடக்குதுன்றது தெரிஞ்சிடும். ஏன்னா சதீசன் வராரு, அவர் பத்திரிகையாளர்களை தைரியமா பேஸ் பண்ணுவாரு. கேரளாவோட முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரும் பத்திரிகையாளரை தைரியமா பேசுவாரு. அமித்ஷாவும் வந்து செலக்டடா பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடியவர். இப்ப ஏஎன்ஐ, பிடிஐ எல்லாம் கூப்பிட்டு நியூஸ் ஏஜென்சி இருப்பாங்க இல்லையா, அவங்களை கூப்பிட்டு இதுதான் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன பேசினாருன்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதலமைச்சர் என்ன பேசினாரு, எவ்வளவு சொன்னாரு, மாநில சுயாட்சி பேசினாரா, நீட்டுக்கு எதிர்த்து பேசினாரா, காவேரி பிரச்சனை பேசினாரா, மேகதாதுவை எதிர்த்தாரா, கர்நாடகத்துல 3 பேர் சுட்டதை பத்தி விசாரிச்சாரா, அதுக்கப்புறம் நீட்டு தேர்வுக்கு வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை அதனால கோரிக்கை வச்சாரா, கச்சத்தீவு பிரச்சனையை பத்தி பேசினாரா, ராமேஸ்வரம் மீனவர்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு எதனா சொன்னாரா அப்படின்றதெல்லாம் நம்ம யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்? கேரளா முதலமைச்சர் சதீசன் கிட்ட கேட்டா அவர் சொல்லுவார். அதே மாதிரி இல்ல நீங்க டி.கே. சிவகுமார் கிட்ட காவேரி மேகதாது பத்தி தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் என்ன சொன்னாருன்னு கேட்டா அவர் பத்திரிகையாளர்கிட்ட சொல்லுவார். அதனால இந்த வாட்டி நமக்கு பயம் இல்லை. ஏன்னா பிரஸ்ஸை பாக்குறவங்க எல்லாம் வராங்க. பிரஸ்ஸை பார்க்காதவங்க வந்து ஒரு நல்ல விஷயம். இப்ப அந்த ஊர்ல போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு தெரியாது. அதனால அவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரனால தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விக்கு அந்தந்த முதலமைச்சர்கள் பதில் சொல்லுவாங்க. சந்திரபாபு நாயுடு அகெயின் கிளாசிக் எக்ஸாம்பிள். பிரஸ்ஸை வந்து ரொம்ப அழகா கையாளுறதுல அவர் மாதிரி ஒரு ஆளை நீங்க பார்க்கவே முடியாது. லிப்ட்ல எல்லாம் கூட பத்திரிகையாளரை கூப்பிட்டு பேசிட்டு போவாருங்க. டைம் வேஸ்ட், 2 நிமிஷம் தான் இருக்கு, ஒரு தகவல் சொல்லணும்னா லிப்ட்ல போகும்போது சந்திரபாபு நாயுடு வந்து கமின் அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு பேசிட்டு போவார். நான்லாம் வந்து விசிட்டிங் கார்டை எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு, வெறும் விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு அறிமுகப்படுத்திட்டு 2 நிமிஷம் 5 நிமிஷம் பேசியிருக்கேன் சந்திரபாபு நாயுடு கிட்ட. அது மாதிரி எல்லாம் ஆட்கள்லாம் வராங்க. அந்த விஷயத்துல அவங்களுக்கு வந்து நன்றி. தமிழ்நாட்டுக்கு வருகை தர போற அந்த ஆளுமைகள், அரசியல் தலைவர்களுக்கு நன்றி. சார், இப்போ 2022 அந்த மீட்டிங் நடந்தப்போ ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு. என்னன்னா, மாநிலங்கள் வெளிநாடுகளில் நேரடியாக ஒப்பந்தம் போடுவதற்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரியான இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மீட்டிங் வந்து பிரதமர் தலைமையில தான் நடக்கும். ஆனா இந்த முறை அமித்ஷா தலைமையில் நடக்கிறது அப்படின்றது ஒரு புதிய விஷயம். இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுக்கும் சில தீர்மானங்கள்லாம் போட்டிருக்கிறாரு. நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் போட்டிருக்கிறாரு, மேகதாதுக்கு எதிராக தீர்மானம் போட்டிருக்கிறாரு, டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தீர்மானம் போட்டிருக்கிறாரு, தமிழ்தாய் வாழ்த்துக்கும் தீர்மானம் போட்டிருக்கிறாரு. ஆனா தமிழ்தாய் வாழ்த்து ஆளுநர் வந்து அதை மீறி இருக்கிறார் 2 முறை, தஞ்சாவூர்லையும் திருவாரூர்லையும். இப்ப அமித்ஷா கிட்ட தமிழ்தாய் வாழ்த்து முதலில் படுவதற்கு நீங்கள் ஒரு அறிவிப்பை பண்ண வேண்டும் என்று கோரிக்கை வைப்பாரா? மேகதாது விஷயத்தில் பேசுறா. ரொம்ப முக்கியமா நீங்க சொன்னீங்க டீலிமிட்டேஷன் அப்படின்றது, ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்றது இப்ப பேண்ட் லிமிடேஷன் நோக்கி விஜய் அவர்கள் வச்சிருக்கிறாரு. சோ அவ்வளவு தூரத்திற்கு டீலிமிட்டேஷனை வைத்தவர் தென்னிந்தியாவுக்கு வரக்கூடிய அமித்ஷாவிடம் ஓப்பனாக அந்த கோரிக்கை வைப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நீட் தேர்வும் அவர் போட்ட தீர்மானத்தை பற்றியாவது அவர் பேசுவாரா அப்படின்ற பார்வை இருக்கு. ஏன்னா
இது ஏன் முன்வைக்கிறாங்க அப்படின்னா, பாஜகவை நோக்கி எந்த கேள்வியும் இவர் கேட்க மாட்டார். அவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக பேசி வாங்க மாட்டார், ஒரு எதிர்ப்பை காட்ட மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது, நேரடியாக அமித்ஷா வருவது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தானே. அதில் இவர் அந்த டீலிமிட்டேஷன் எல்லாம் சொல்வாரா, ஆளுநரை கண்டிக்க சொல்வாரா, தமிழ்தாய் வாழ்த்துக்கு ஒரு முன்னுரிமையை வாங்கி தருவாரான்ற பார்வையும் பொதுமக்கள் இந்த மீட்டிங்கை நோக்கி வைக்கிறாங்க. நீ யாசர் என்னதான் சொன்னீங்கனாலும் அவர் அதெல்லாம் கேட்க மாட்டாரு. நான் என்னதான் பேசலாம், எதுக்கு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு? அதை கேட்கறதுனால அவருக்கு என்ன? இதெல்லாம் பேசினா அவருக்கு இல்ல பிரச்சனை அரசியல் ரீதியா. இப்போ அமித்ஷா நீங்க இந்த கேள்வி எல்லாம் கேட்கறீங்கன்னா, அமித்ஷாவுக்கு அது தர்ம சங்கடம். நீட்டை ஆதரிக்கிற ஒரு கட்சி. நீட்னால தர்மேந்திர பிரதான்னு ஒருத்தருக்கு அமைச்சரவை பதவியே போய் டெல்லியில அரசியல் ரீதியா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இருக்கும்போது, நீங்க போய் திருப்பி மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா நீட்டுன்னீங்கன்னா, நீட்டை பத்தி நீட்டுறீங்களா? அந்த பத்திரிகையை கொடுங்க, கொடுத்துட்டு போங்க, பேப்பரை கொடுங்க, வாங்கி வச்சுக்கோங்க. மற்றபடி தீர்வெல்லாம் வராது. இன்னொன்னு தமிழ்த்தாய் வாழ்த்து விவகாரத்துல போயிட்டு ஐயா அமித்ஷா கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அதை விட அபத்தம் எதுவுமே கிடையாது. என் வீட்டு பட்டாவை நான் தான் வச்சிருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போய் என் பட்டாவை பத்தி நான் கேட்க கூடாது. இது தமிழ்த்தாய் வாழ்த்து சம்பந்தம். ஆல்ரெடி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ரார் உங்களெல்லாம் கௌரவத்தை காப்பாத்தி விட்டார். வழக்கறிஞர்கள் விஜய் அவர்களை அவருக்கு விஜய் அவர்களுக்கு அதாவது முதலமைச்சர் தான் தமிழ்த்தாய் வாழ்த்தை காப்பாற்றணும்னு இல்லை, கருப்பு சட்டை போட்ட வழக்கறிஞர்கள்லாம் காப்பாற்ற முடியும்னு சொல்லி அவங்க காப்பாத்தி விட்டுருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, மெட்ராஸ் பார்லயும் மதுரை பார்லயும் போயிட்டு அவங்க ரெப்ரசென்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரார் கிட்ட போய் சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ்ல மரபு பிரகாரம் தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாடுவோம், அதுக்கப்புறம் நாங்க மத்திய அரசு என்ன சொல்லுதோ நாங்க அதை கடைபிடிச்சுக்கிறோம்னு சொல்லி அவங்க வெற்றிகரமா அதை நிகழ்த்தி காட்டிட்டாங்க. அதனால இவரு திருப்பியும் போய் கேட்டாருன்னா, எக்ஸ்கூஸ் மீ, வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் த ரூம் நம்பர் அப்படின்ற மாதிரி ஆயிடும். இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல ஒருத்தன் வா சாமி மௌனே அப்படின்ற மாதிரி கேட்பார் பாருங்க, அந்த மாதிரி ஆயிடும். அதனால அப்படியெல்லாம் கேட்காம அதை கடந்து போயிட்டு நமக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து நம்ம நிகழ்ச்சியில பாடும். நான் என்ன சொல்றேன்னா, எல்லா பெரிய மனுஷங்களும் வராங்க இல்லையா, சிஎம்ஸ். அப்ப நம்ம குசு குசுன்னு ஒரு முதலமைச்சருக்கு ஒரு ரகசியம் சொல்லுவோம். யாருக்கும் தெரியாம தமிழ்த்தாய் வாழ்த்தை ஃபர்ஸ்ட் போட்டு விட்டுருங்க. கேரளாக்காரங்க, கர்நாடகாக்காரங்க, அப்புறம் அமித்ஷாஜி, அப்புறம் நம்ம ஆந்திராக்காரு சந்திரபாபுஜி, எல்லா ஜியும் நிற்கும் போது என்ன பண்ணுங்க, தமிழ்த்தாய் வாழ்த்தை போட்டு விட்டுருங்க. அங்க நிப்பீங்க நீங்க. பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நான் பாராட்டி பேசுவேன். உங்களுக்கு ஃப்ளையிங் கிஸ் கூட கொடுப்பேன் நான் முதலமைச்சர் விஜய்க்கு. நான் அதை வரவேற்பேன். அதுதாங்க அரசியல். பண்ணுவாரா தெரியல, நம்ம ஐடியா கொடுத்துட்டோம், சைலண்டா பண்ணுவாரான்னு பார்ப்போம். இல்ல அப்படி பண்ண முடியாதுன்னா போய், ஆனா அமித்ஷா கிட்ட எல்லாம் போய் கேட்க கூடாது. அவர்கிட்ட போய் தமிழ்த்தாய் வாடிக்கிறேன் ப்ளீஸ், ஒரு வாட்டி எங்க ஸ்டேட்ல போட்டுக்கிறோம் அப்படின்லாம் கேட்க. சதீசன் சொல்லியிருக்காரு பாருங்க, கேரளாவுடைய முதலமைச்சர், நீங்க சொன்ன மாதிரி வந்தே மாதரம்லாம் பாட முடியாது, உங்களால என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க, நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். அது ஒரு முதலமைச்சரோட நிலைப்பாடு. அதுவும் அவரும் முதலமைச்சர் தான். போயிட்டு ஜி கிட்ட கேட்கறது, அவர்கிட்ட கேட்கறது, இவர்கிட்ட கேட்கறது, பர்மிஷன் கேட்கறது, அதெல்லாம் மாண்பாகாது. சட்ட போராட்டம், இது சட்ட போராட்டம் கூட கிடையாது. அவங்களோட சட்டம் பாட சொல்லுது. நம்மளோட சட்டம் ஆல்ரெடி தமிழ்த்தாய் வாழ்த்த அபிஷியல் சாங்கா ஸ்டேட் சாங்கா பண்ணியாச்சு. நாங்க எங்க பிராக்டிஸ் பிரகாரம் தான் பண்ணுவோம். உங்க இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது. முடிஞ்சா நீங்க வழக்கு போடுங்க, நாங்க கோர்ட்ல சேலஞ்ச் பண்றோம். இப்ப நான் பாடலன்னா என்ன பண்ணுவீங்க, ஆட்சியை கலைப்பீங்களா? இல்ல என்ன பண்ண முடியும் உங்களால? இந்த விஷயத்துக்கெல்லாம் ஆட்சி கலைத்தா என்ன ஆகும்? பாஜகன்ற ஒரு கட்சியே தமிழ்நாட்டுல இருக்காது. அந்த தப்பு அவங்களும் பண்ண மாட்டாங்க. நம்ம எல்லாத்துக்கும் பயந்து தெனாலி படத்துல ஐயா வர கமல் மாதிரி இத்த கண்டா பயம், அத்த கண்டா பயம், கவர்னரை பார்த்தா பயம், பிஜேபியை பார்த்தா பயம், திமுகவை பார்த்தா பயம், அதிமுகவை பார்த்தா பயம், அதுக்கப்புறம் கட்சியை தாண்டி இபிஎஸ் பார்த்தா பயம், உதயநிதியை பார்த்தால் பயம், ஸ்டாலினை பார்த்தால் பயம், மோடிஜியை பார்த்தா பயம், நயினாரை பார்த்தா பயம், இப்படி இருக்கிறோம் நம்ம. அதனால இந்த பயம் போகணும் அப்படின்னா நீ தமிழ்த்தாய் வாழ்த்துல ஆரம்பிச்சீங்கன்னா நல்லபடியா போகும், சிறப்பா இருக்கும். நிகழ்ச்சியை கலந்து கொண்டு நிறைய தொகுதி நம்ம நேற்று போயிருக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.